அனைவருக்கும் காலை வணக்கம். அக்டோபர் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ராமகிருஷ்ணரின் சீடர் சுவாமி அகண்டானந்தர் பிறந்த தினம் இன்று. ராமகிருஷ்ண பரமஹம்சரின் நேரடி சீடர்களில் ஒருவரான சுவாமி அகண்டானந்தர் பிறந்த தினம் இன்று. கல்கத்தாவில் உள்ள அகிரி டோலா என்ற இடத்தில் 1864 பிறந்தார். இயற்பெயர் கங்காதர் கங்கோபாத்யாய். தந்தை புரோகிதர், சமஸ்கிருத ஆசிரியர். சிறுவயது முதலே ஆன்மீக நாட்டம், இரக்க குணம் மற்றும் பல நற்குணங்களை கொண்டிருந்தார். அபார நினைவாற்றல் கொண்டவர். ஆங்கில எழுத்துக்களை ஒரே நாளில் கற்றாராம். 1877 பாக் பஜாரில் உள்ள தீனநாத் பாசு என்பவரது வீட்டில் தியானத்தில் இருந்த ராமகிருஷ்ண பரமஹம்சரை முதலாக பார்த்தார். 1883 அவரை நேரில் சந்தித்தார். பின்னர் அவரை அடிக்கடி சந்தித்து தியான முறைகளை கற்றார். ஒரு வியாபாரியிடம் இவரை வேலைக்கு சேர்த்து விட்டார் தந்தை. சில நாட்களை அங்கு வேலை பார்த்தார். பிறகு அதை விட்டுவிட்டு தன்னை முழுமையாக ஆன்மீகத்தில் ஈடுபடுத்தி கொண்டு ராமகிருஷ்ணரிடம் வந்து சேர்ந்தார். 1890 சந்நியாசம் பெற்று அகண்டானந்தர் ஆனார். விவேகானந்தரின் சிந்தனைகளால் ஈர்க்கப்பட்டார். மக்கள் சேவையில் இறைவனை கண்டார். இமயமலைக்கு பயணம் மேற்கொண்டார். திபெத் மொழியை 15 நாட்களில் கற்றார். ராமகிருஷ்ண மிஷனை விவேகானந்தர் 1897 தொடங்கினார். பஞ்சத்தால் மக்கள் வாடிய காலகட்டம் அது. அவர்களுக்கு நிவாரணப் பணிகள் செய்வதாக தீர்மானம் எடுக்கப்பட்டது. இதுவே ராமகிருஷ்ணா மிஷனின் முதல் நிவாரணப் பணி. இதற்காக கொல்கத்தா மற்றும் சென்னையில் இருந்த நண்பர்களுக்கு கடிதம் எழுதி உதவி பெற்றார். பலரிடம் தானியங்களை தானமாக பெற்று தானே சமைத்து மக்களுக்கு உணவிட்டார். முர்ஷிதாபாத்தில் சண்டி மண்டபம் என்ற சேவை மையத்தை தொடங்கினார். வங்காளத்தில் நிலநடுக்கம், காலராவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சேவை செய்தார். கிராம மக்களிடம் சுகாதார விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். ஆதரவற்றோர், ஏழைகள், கல்வியறிவு இல்லாத குழந்தைகளை ஓடிச் சென்று அரவணைத்தார். தவம் புரிவதற்காக வடக்கே ஏகாந்த யாத்திரை மேற்கொண்டார். அப்போது வழியெங்கும் பலர் தொற்று நோயால் பாதிக்கப்பட்டு இறப்பதை கண்டார். உடனடியாக யாத்திரையை நிறுத்திவிட்டு அங்கே மக்களுக்கு சேவை செய்ய ஆரம்பித்தார். தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட 2 ஆதரவற்ற இஸ்லாமிய சிறுவர்களை ஆசிரமத்தில் பராமரித்தார். இஸ்லாமிய முறைப்படி தொழுகை செய்யவும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஒரு முறை பூஜைக்காக மடத்தின் தோட்டத்தில் பூக்களை பறித்து கொண்டிருந்தார் ஒரு பக்தர். எல்லா பூக்களையும் பறிக்காதீர்கள், எப்போதுமே இயற்கையின் வழிபாடு நடந்து கொண்டிருக்கும், அதற்காக கொஞ்சம் பூக்களை விட்டு வையுங்கள் என்றாராம் இவர். என் தேசம்தான் எனக்கு முக்கியம், அதன் பிறகு மற்றவையெல்லாம். நான் பிறந்ததே சேவை செய்யத்தான் என்பார். செயல்முறை வேதாந்தத்தை போதித்தார். பகவத்கீதைக்கு யதார்த்த கீதா என்ற பெயரில் எளிமையான விளக்கம் தந்தார். ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் பல நல்ல கருத்துக்களை மக்களிடம் பரப்பினார். தவம் புரிவதற்காக வடக்கே ஏகாந்த யாத்திரை மேற்கொண்டார். ஒரு முறை பூஜைக்காக மடத்தின் தோட்டத்தில் பூக்களை பறித்து கொண்டிருந்தார் ஒரு பக்தர். எல்லா பூக்களையும் பறிக்காதீர்கள், எப்போதுமே இயற்கையின் வழிபாடு நடந்து கொண்டிருக்கும், அதற்காக கொஞ்சம் பூக்களை விட்டு வையுங்கள் என்றாராம் இவர். நேச்சுரல் ப்ராசஸ், பிரேயர் ப்ராசஸ். ராமகிருஷ்ணா மிஷனின் 3வது தலைவராக பொறுப்பேற்றார். ஆன்மீக குருவாகவும் மக்கள் சேவையில் முழுமையாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட மனிதநேயராகவும் விளங்கிய சுவாமி அகண்டானந்தர் 73 வயதில் 1937 நம்மளை விட்டு நீங்கினார், மறைந்தார். மாபெரும் ஒரு
ஆன்மீக ஆளுமை இன்னைக்கு சந்திச்ச மகிழ்ச்சியோட அக்டோபர் 12 ஞாயிற்றுக்கிழமை நிறைவு பெறுகிறது. நன்றி வணக்கம். நாளைக்கு பிரபல இந்தி நடிகர் ஒருத்தரை பார்க்க இருக்கிறோம். நன்றி வணக்கம்.